ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் தாவீது அப்சலோமுக்கு துரத்துகிற வேலையில என்ன செய்றார்? தப்பி ஓடுகிறார். தப்பி ஓடுகிற சூழ்நிலையில் அப்படி சொல்றாரு, ஆனாலும் தேவனே கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தருமாய் இருக்கிறார் என்று அவர் சொல்றார். பாருங்க, அப்போ அவர் தான் என்ன செய்யுது? கேடகம். கேடகம்னா என்ன செய்யுது? பாதுகாப்பு. கேடகம்னா பாதுகாப்பு. என்ன யுத்தம் வந்தாலும் கேடகம் வச்சிருப்பாங்களா இந்த வீட்டையை தடுக்கிறதுக்கு? அதே மாதிரி நீர் தான் என்னுடைய கேடகம், என் மகிமை, என் தலையை உம்மால தான் உயர்த்த முடியும், என் தலையை உம்மால தான் உயர்த்த முடியும் அப்படின்னு செய்யறான். ஒரு விசுவாசமான அறிக்கை எடுக்கான். ஏன் ஓடுகிற சூழ்நிலை உயிருக்கு பயந்து என்ன செய்யறான்? ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்ப சொல்ற வார்த்தை, என் தலையை உம்மால் தான் உயர்த்த முடியும். இராணுவத்தால முடியாது, இராணுவத்தால முடியாது, பிள்ளைகளால முடியாது, நீர் என்ன செய்வீர்? உயர்த்துவீர். ஒரு விசுவாசமான அறிக்கை என்ன செய்யறான்? எடுக்கிறான். அந்த விசுவாசமான வார்த்தையை கர்த்தர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறார். ஏன்னு சொன்னா, சூழ்நிலையை பார்த்தா தாவீது என்ன செய்யணும்? அவன் மகனாலே துரத்தி என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா கர்த்தர் அதுக்கு என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. ஏன்? கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துக்கு என்ன செய்வேன்? ஏற்றவன். அவன் எந்த வேலை என்ன செய்யறான்? துதிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றான், உண்மை நான் ஒரு நாளைக்கு என்ன செய்வேன்? 7 முறை துதிப்பேங்க. துதிப்பவங்களை யாராவது கைவிடுவாங்களா? துதிக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? அனுகூலமா இருப்பாரு, கேடகமா இருப்பாரு, பாதுகாப்பா இருப்பாரு, அவங்கள உயர்த்துவார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அதனாலதான் தாவீது என்ன செஞ்சாரு? கடைசி நாட்களையும் முடிசூடா மனமா வச்சிருந்தார். அவனுக்கு விரோதமாய் வந்த அப்சலோமை தான் என்ன செஞ்சாரு? யுத்தத்தில் என்ன செஞ்சு போனான்? இறந்து போனான். அதே மாதிரி தாவீதுக்கு விரோதமா என்ன செஞ்சான்? அபிதோபில் என்ன செஞ்சான்? ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நல்ல ஆலோசனை கூட செஞ்சாரு, பைத்தியமாக்கி போட்டார். தேவனுடைய பிள்ளை, அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். எந்த காரியமும் வாய்க்காதே. கர்த்தர் என்ன செய்வாரு? கூட இருந்து வழி நடத்துவாரு. அதனாலதான் தாவீது கடைசி வரை என்ன செஞ்சாரு? ராஜாவா இருந்தாரு. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தி ஸ்டார் ஆஃப் டேவிட் கொடி செஞ்சுட்டு இருக்கு. அவனுடைய பேர்ல இன்னைக்கும் தாவீது கொடி செஞ்சுட்டு இருக்கு, பறந்துகிட்டே இருக்குது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, நெருக்கடியை பார்க்காதீங்க. எந்த வேலையில என்ன செய்யுங்க? என்ன உயர்த்துகிறது கர்த்தர் தான் உயர்த்த முடியும். இந்த பூமியில உங்களுக்கு ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், இல்ல எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லட்டாலும் உங்களுடைய தலையை உயர்த்தணும்னா கர்த்தரால தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தால என்ன செய்வான்? பிழைப்பான். தேசத்துல பயங்கரமான பஞ்சம் வரலாம், எது வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்தும்படியாகும், பிழைக்கும்படியாகும், பாதுகாக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்வாரு? அவருக்கு அனுகூலமாக கேடகமாக இருந்து என்ன செய்வாரு? வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.